சற்று நேரத்தில் வெளியான மிக முக்கியமான தகவல். கூட்டுறவு வங்கிகளில் தங்க நகைகளை அடமானம் வைக்க போறீங்கன்னா அப்ப இந்த செய்தி உங்களுக்காக தான். ஒரு மகிழ்ச்சியான தகவல் உங்களுக்கு இருக்கிறது. அது என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அதாவது கூட்டுறவு வங்கிகள் மற்றும் கூட்டுறவு சங்கங்களில் தங்க நகைகளை அடமானம் வைத்து பெறப்படும் கடன் தொகையை உயர்த்த கூட்டுறவு துறை முடிவு செய்துள்ளது. தற்போது 1 கிராம் தங்கத்திற்கு ரூபாய் 8000 வரை வழங்கப்பட்டு வரும் நிலையில் இனி ரூபாய் 10,000 உயர்த்தி வழங்க ஆலோசனை நடத்தி வருகிறது. அந்த வகையில் தமிழகத்தில் மொத்தம் 22,793 கூட்டுறவு சங்கங்கள் உள்ளது. இதில் கூட்டுறவு சங்க பதிவாளரின் கட்டுப்பாட்டில் கீழ் மட்டும் 10,368 சங்கங்கள் உள்ளது. ஒரு மாநில தலைமை கூட்டுறவு வங்கி உள்ளது. தமிழகத்தில் 23 மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகள் செயல்பட்டு வருகிறது. அதுபோல 1454 நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகள் மற்றும் கிளைகள் உள்ளன. இவற்றில் இந்த கூட்டுறவு வங்கிகள் சங்கங்களில் தங்க நகைகளை அடமானம் வைத்தால் கடன் வழங்கப்படும். அதாவது 1 கிராம் தங்கம் ரூபாய் 8,000 என மதிப்பிடப்பட்டு கடன் வழங்கப்பட்டு வருகிறது. நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க. தற்போது தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்ந்து கொண்டே வரும் நிலையில் இந்த கடன் தொகையை உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதில் சர்வதேச சந்தை நிலையங்களால் தங்கம் விலை ஏழை மக்களால் வாங்க முடியாத நிலைக்கு சென்று விட்டது. நேற்றைய தினம் 22 கேரட் தங்கத்தின் விலையானது ரூபாய் 1,19,600 ஆகும். இதனால் தங்கத்தை அடமானம் வைத்து அதிக அளவில் கடன் பெறும் நிலையில் உள்ளது. மயமாக்கப்பட்ட வங்கிகள் தனியார் நிதி நிறுவனங்களில் 1 கிராம் தங்கத்திற்கு அதிகபட்சமாக ரூபாய் 10,000 வரை கடன் வழங்கப்படுகிறது. இதனால் அதிக வாடிக்கையாளர்களை ஈர்க்கும் வகையில் கூட்டுறவு நிறுவனங்களில் நகை கடனுக்கான தொகையை அதிகரிக்க முடிவு செய்துள்ளார்கள். இது தொடர்பாக வரும் வாரம் நடைபெறும் கூட்டுறவு துறை அதிகாரிகள் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்படும் என தெரிகிறது. ஆகையால் இந்த அறிவிப்பால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை பார்க்கலாம். இந்த கடன் தொகை அதிகரித்தால் மக்கள் குறைந்த எடையுள்ள நகைகளை அடமானம் வைத்தே அதிக கடனை பெறலாம். நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க. மருத்துவம், கல்வி கட்டணம், விவசாய செலவுகள் மற்றும் அவசர குடும்ப செலவுகளுக்கும் பணம் தேவைப்படும் போது கூடுதல் பவுன் நகைகளை அடமானம் வைக்க தேவையில்லை. குறைந்தளவில் அடமானம் வைத்தாலே போதுமானது. அந்த வகையில் கூட்டுறவு வங்கிகளில் கடன் தொகை போதவில்லை என்பதால்தான் மக்கள் அதிக வட்டி வசூலிக்கும் தனியார் அடகு கடைகள் கந்து வட்டிக்காரர்களை தேடி செல்லும் நிலை உள்ளது. இதனால் கூட்டுறவு வங்கிகளில் அதிக கடன் கிடைத்தால் அவர்கள் கந்து வட்டியால் பாதிக்கும் நிலை ஏற்படாது. சிறு வியாபாரிகள், சுய தொழில் செய்வோர் தங்கள் தொழிலை விரிவுபடுத்த தினசரி முதலீடுகளுக்கும் கூடுதல் தொகையை எளிதாக கடனாக பெற முடியும். நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதே சமயம் தமிழகம் முழுவதும் உள்ள கூட்டுறவு வங்கிகளில் 1 கிராமுக்கு ரூபாய் 10,000 நகை கடன் வழங்க முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அந்த வகையில் அதிக வாடிக்கையாளர்களை ஈர்க்க கூட்டுறவு வங்கிகளின் தங்க நகை அடமான கடன் தொகையை கிராம் தங்கத்திற்கு அதிகபட்சம் 10,000 ரூபாய் வழங்க கூட்டுறவுத்துறையானது முடிவு செய்துள்ளது. இதில் தமிழகத்தில் உள்ள கூட்டுறவு வங்கிகள் மற்றும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களில் தற்போது 1 கிராம் தங்கத்திற்கு அதிகபட்சமாக 900 வரை நகை கடன் வழங்கப்பட்டு வருகிறது. இதை மாற்றி 1 கிராம் தங்கத்திற்கு அதிகபட்சமாக ரூபாய் 10,000 வரை நகை கடன் வழங்க கூட்டுறவுத்துறை
திட்டமிட்டுள்ளது. அடுத்த வாரம் நடைபெற்றுள்ள கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் பெறப்பட உள்ளதாம். இதனால் பயனாளிகளுக்கு கூடுதல் தொகை கிடைக்க உள்ளது. நீங்க மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. தங்கத்தின் விலையில் ஏற்ற இறக்கம் இருந்தாலும் தங்கத்துக்கான தேவை இருந்து கொண்டே உள்ளது. காரணம், தங்கத்தை தேவைப்படும் நேரங்களில் பணமாக மாறி பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான். இதை அவசர பண தேவைகளுக்கு வங்கிகளில் தங்கத்திற்கு ஈடாக கடன் பெற முடியும். அந்த வகையில் ஏழை எளிய மக்களுக்கு அவசரமாக பணம் தேவைப்படும் நேரங்களில் உதவுவதற்காகவே வங்கிகளில் கடன் வாங்கும் நடைபெற உள்ளது. அதே சமயம் தங்க நகை கடன் வாங்குவதற்கு ஆவணங்களோ அதிக நடைமுறைகளோ தேவையில்லை என்பதால் தங்க நகை கடனை வாங்கவே அதிகளவு மக்கள் ஆர்வம் காட்டி வருகிறார்கள். நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க. இன்னும் சொல்ல போனால் மற்ற கடன்களை விடவும் தங்க நகை கடனுக்கான வட்டி விகிதம் மிக மிக குறைவு. இதனால்தான் தேசிய அளவிலான வங்கிகள் மட்டுமல்லாது கூட்டுறவு வங்கிகள், கூட்டுறவு சொசைட்டிகளிலும் தங்க நகை கடன் எளிதாகவும் வேகமாகவும் வழங்கப்படுகிறது. இதில் தமிழகத்தில் பொறுத்தவரை கூட்டுறவு துறையின் கீழ் செயல்படும் மாநில, மாவட்ட தலைமை கூட்டுறவு வங்கி, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள், நகர கூட்டுறவு சங்கங்கள், நகர கூட்டுறவு சங்க வங்கிகள், மத்திய கூட்டுறவு வங்கிகள் போன்றவற்றில் தங்க நகை அடமானத்தில் பேரில் கடனுதவி வழங்கப்படுகிறது. நீங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தமிழகத்தை பொறுத்தவரை மொத்தம் 22,793 கூட்டுறவு சங்கங்கள் உள்ளது. இதில் கூட்டுறவு சங்க பதிவாளரின் கட்டுப்பாட்டின் கீழ் மட்டும் 10,368 சங்கங்கள் உள்ளது. ஒரு மாநில தலைமை கூட்டுறவு வங்கி உள்ளது. இதில் தமிழகத்தை பொறுத்தவரை 23 மாவட்ட, மத்திய கூட்டுறவு வங்கிகள் செயல்பட்டு வருகிறது. இதில் 10 கோடி முதல் 300 கோடி பரிவர்த்தனை அளவில் 126 நகர கூட்டுறவு வங்கிகள் தனித்தனியாக செயல்படுகிறது. இதில் தேசிய கூட்டுறவு வங்கிகளுக்கான ரிசர்வ் வங்கியின் அனைத்து விதிகள் நகர, மாவட்ட, மத்திய கூட்டுறவு வங்கிகளுக்கும் பொருந்தும். அந்த வகையில்தான் தனியார் வங்கிகள், நிதி நிறுவனங்களில் தங்கத்திற்கு கடன் வழங்கப்படுகிறது. ஆனாலும் தனியார் வங்கிகளை விட கூட்டுறவு வங்கிகளில் நகை கடன் மிகவும் குறைவாக கொடுக்கப்படுவதாக புகார்கள் எழுந்த வண்ணம் இருந்தது. இதனால் தங்கத்தின் விலை ஏறினாலும் கூட்டுறவு வங்கியில் குறைந்த அளவிலேயே கொடுக்கப்படுவதால் சமீப காலமாக பலரும் தனியார் வங்கிகளில் நகை கடன் பெறுவதில் ஆர்வம் காட்டி வருகின்றன. நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதே சமயம் 1 கிராம் தங்கத்திற்கு அதிகபட்சமாக 10,000 வரை இந்த நகை கடன் வழங்க கூட்டுறவுத்துறை திட்டமிட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. வாடிக்கையாளர்களை கூட்டுறவு வங்கிகளை நோக்கி ஈர்க்க இந்த அதிரடி முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறார்கள். அதே சமயம் இந்த கூட்டுறவு வங்கிகளில் அதிக நகை கடனுக்கு அதிக தொகை கிடைத்தால் அவர்கள் கந்து வட்டியால் பாதிக்கும் நிலை ஏற்படாது. நீங்கள் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்து பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக காமிக்கும். அதே சமயம் இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்னென்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் முழுமையாக வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.